ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சசுக்லம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தந்தைதாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா இன்பம் தானாகுவானும் எந்தமுயிர் தானாகுவானும் அருள்வானும் அருட்கோணாகுவானும் குரு. கோவிலூர் சிதம்பர ஞானதேசிக சுவாமிகள் அருளிய லக்ஷணாவிருத்தி. பிரம்ம நாமாவளி பிரம்மத்தினுடைய லக்ஷணங்கள் ஒவ்வொன்றாக விவரித்து கொண்டு வருகின்றார். 49வது பாடலில் அசம்சாரி என்பதை பார்த்தோம். பிரம்மம் ஆத்மா எப்பொழுதும் சம்சாரித்துவத்தை அடையவில்லை, சம்சாரியாக இல்லை. அதை அறியாத ஜீவன் தன்னை சம்சாரியாக கருதி கொண்டிருக்கின்றான். பிறகு ஞானத்தை அடைகின்ற பொழுது நான் சம்சாரத்திலிருந்து விடுபட்டவன், முக்தன் என்று கருதுகின்றான். ஆனால் ஆத்மா எப்பொழுதும் அவன் தன்னை சம்சாரியாக கருதி கொண்டிருக்கின்ற பொழுதும் அது சம்சாரியாக இல்லை, அது நித்திய முக்தமாக இருக்கின்றது. ஆத்மாவுக்கு எப்பொழுதும் சம்சாரித்துவம் என்பது இல்லை. நான் அந்த ஆத்மா என்று ஒருவன் தியானிக்க வேண்டும். அதனால் ஆத்ம ஞானத்திற்கு முன்னால் நான் செய்த கர்மா, ஞானத்துக்கு இப்போ நான் திருந்திட்டேன்னா அதுக்கு முன்னாடி செய்த கர்ம பலன் என்ன ஆகுங்கிற கேள்வியானது இருக்குது. அது கேள்வி வருதில்லை. அதுக்கு முன்னாடி இப்போ நான் புகைப்பிடிக்கிற நிறுத்திட்டேன், 10 வருஷமாக பிடிக்கலன்னா. ஆனால் அதற்கு முன்னாடி 20 வருஷமாக பிடிச்சிருந்தேன்னா, இப்போ திடீர்னு டாக்டர்கிட்ட போனாக்க உனக்கு கேன்சர் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு நோய் இருக்குது, நீ சிகரெட் பிடிக்கிறதோட விளைவு அப்படின்னு சொன்னார்னா நான் தான் நிறுத்திட்டேனே. நான் நிறுத்தி 10 வருஷம் ஆச்சே, அது சரி. ஆனால் அதுக்கு முன்னாடி செஞ்சதோட விளைவு இருக்கே, அது அனுபவிச்சு தான் ஆகணும் என்பது போல் இப்பொழுது நான் ஆத்மாவாயிட்டேன். ஆகவே எனக்கு கர்மா இல்லை, நான் அகர்த்தாங்கிற பாவனையோடு கர்மா செய்தாலும் அகர்த்தாங்கிற பாவனையோடு செய்கின்றேன். ஆகவே எனக்கு புண்ணிய பாப்பம் வராதுங்கிறதெல்லாம் சரி, அது ஏற்புடையதாக இருக்குது. ஆனால் நான் அஞ்ஞானியாக இருந்த காலத்தில் கர்த்தா என்று கருதி தானே கர்மாவை பண்ணேன். அதனால் அந்த கர்ம பலன் என்ன ஆகும் என்று கேள்வி கேட்டார். உண்மைதான், அந்த கர்த்தா செய்த கர்ம பலன் அவனுக்கு வரும். ஆனால் எது வரைக்கும் வரும்? கர்த்தா இருக்கிற வரைக்கும் தான் வரும். எப்போ நான் ஆத்மாங்கிற புரிதல் வருகிறதோ அதுக்கப்புறம் அந்த கர்த்தாவே இல்லாமல் போய்விடுகிறான். கர்த்தா இல்லாமல் போகிறதுனால அவன் கர்த்தாவாக நினைத்து செய்த கர்ம பலன்கள் எதுவும் சென்று சேருவதற்கான இடம் இல்லை. போய் சேர ஆள் இல்லை, அவன் போய் சேர்ந்துட்டான். அதனால் அங்கே அந்த கர்மாவானது செயல்படாமல் போய்விடுகிறது. அதனால் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி ஆள் போய் சேர்ந்துட்டார்னா, குற்றம் நடக்குது, கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அவர் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னா அந்த தண்டனை யார் கொடுக்கறது? அப்போ அந்த வழக்கே இல்லாமல் போய்விடுகிறது. குற்றம் நடந்தது உண்மைதான், ஆனால் குற்றத்தை செய்தவன் இல்லை அப்படிங்கிறதுனால தண்டனையை யாருக்கும் கொடுக்க முடியாது. அது ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது. அதே தான் இந்த கர்த்தா இல்லாமல் போகிறதுனால கர்ம பலன், சஞ்சித கர்ம பலன்கள் எல்லாம் அழிந்து போய் விடுகின்றன. கர்த்தாவையே அது அழித்து விடுகிறது. இந்த ஞானமானது கர்த்தாவையே அழித்து விடுகிறது. ஆகவே சஞ்சித கர்மா பலன்கள் எல்லாம் அழிந்து போய் விடுகின்றன. ஆகாமி இவன் அகர்த்தாங்கிற ஞானத்தோடு இருக்கிறதுனால வர்றதே இல்லை. பிராரப்தம் அனுபவித்து தீர்றது தான். அனுபவித்து அது இருக்கிற வரைக்கும் அனுபவித்து தீர்வதாக இருக்கும்.
அதனால் இந்த ஜீவன் தன்னை சம்சாரி என்று நினைத்திருந்த பொழுதும் ஆத்மா அசம்சாரியாகவே இருக்கின்றது. தன்னை அசம்சாரி என்று தன்னை ஆத்மா என்று ஒருவன் புரிந்து கொண்ட உடனே சம்சாரி என்ற அந்த ஜீவத்துவத்தை விட்டு விடுகிறான். அதனால் சம்சாரத்தை விடல அவன். நான் சம்சாரி என்ற அந்த எண்ணம், நான் ஒரு ஜீவனாக இருக்கிறேன், நான் இந்த துன்பத்தில் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன், அந்த தான்கிறதே போயிடுது, அந்த ஜீவத்துவங்கிறதே போய் விடுகின்றது. அவன் ஆத்மாவாக இருக்கிறான். ஆத்மா நித்திய அசம்சாரி, நித்திய முக்தன்கிறதுனால எந்த கர்ம பலனும் அவனுக்கு இல்லை. அதுதான். அதே தான் இங்கே அடுத்ததா அபத்தன்கிறத சொல்கிறார். இப்போ பத்தம் இல்லாதவன், பந்தம் 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 இருக்கிறவனுக்கு பத்தன்னு பேர். கட்டுப்பட்டவன், கட்டுப்பட்டவன்கிறத விட கட்டப்பட்டவன். அதனால் கட்டுப்பட்டவன் அது அதே அர்த்தம் தான். ஆனால் கட்டப்பட்டவன்கிறது இன்னும் பொருத்தமானது. ஏதோ ஒரு ஆடு மாடை நம்ம கட்டி வைக்கிறோம்னா அப்போ கட்டப்பட்டு இருக்கிற மாதிரி இந்த ஜீவன் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். எதனால்? வினையினால், வினை பயனால், புண்ணிய பாப கர்ம பலனால் ஜீவனானவன் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். அப்படி கட்டப்பட்டவனாக இருக்கிறவனுக்கு பத்தன்னு பேர். அந்த கட்டுப்பாடுகள் இல்லாதவனுக்கு அபத்தன்னு பேர். அபத்தன்னு சொன்னால் கொஞ்சம் அபத்தமாக இருக்குங்கிறதால அபெத்தன்னு போட்டிருக்காரு. ஏன்னா அதுக்கு வேற ஒரு அர்த்தம் வர்றதுனால பத்தன்கிறதுக்கு பதிலாக பெத்தன்னு போட்டிருக்கார். அபெத்தன். அது ஆத்மா எப்பொழுதுமே இந்த ஜீவன் தான் பந்தப்பட்டதாக, கட்டப்பட்டதாக நினைத்திருந்தான். ஞானம் வந்த பிறகு எனக்கு எவ்விதமான கட்டும் இல்லை, நான் ஆத்மான்னு புரிந்து கொண்டான். ஆனால் ஆத்மா எப்பொழுதுமே எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாததாகத்தான் இருக்கின்றது. ஏன்னா அதை கட்டுவதற்கு அதற்கு அந்நியமாக இன்னொன்று இல்லை. இன்னொன்று இருந்தால் தானே கட்ட முடியும். ரெண்டாவது இருந்தால் தானே. அதனால் அவனுக்கு கால் கட்டு போட்டால் சரியாயிரும்னா சொல்கிறேன். கால் கட்டு என்ன, இன்னொரு ஆளை கொண்டு வர்றது தான். கால் கட்டு போடுறதுனா என்னது? தனியாக சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருந்த ஆளை எந்த கேள்வியும் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த ஆளை கால் கட்டு போட்டார்னாக்கா கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வந்துடும். அதான் கட்டுனா. அப்படி எதுவும் ரெண்டாவதாக ஒரு ஆள் இல்லாததுனால அவர் நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கிறார். யார்? ஆத்மா. அதனால் எவ்விதமான கட்டும் அவருக்கு கிடையாது. அபத்தன். பாட்டை படிக்கலாம். கட்டுண்டவன் பெத்தன் அதுவிலன் அபத்தனாம் கல்வன் கயிற்றினாலே கட்டுண்டல் போல் பிரம்மம் நாம் எனும் புத்தியை மறைத்துமே களவு செய்த திட்ட அஞ்ஞானமது வந்தவுடனே அகம் தேகம் என மானித்திடும் திருடனும் புண்ணிய பாவம் குரோத காமாதி தீய பாசங்களாலும் கட்டுண்பன் அப்போது துக்க பய ஜென்மம் கணக்கிலாது உண்டு பரமநல் கருணையின் மெய்ஞானம் வந்து உடன் மானம் அற்ற பின் கணபெந்த துன்ப அவர்க்கும் விட்டொழிதலாலும் உடல் உலகிலான் மட்டிடா வியன் அகன்ற ஆனந்தமாய் மேவமக்கு ஒரு பெந்தமும் இல்லையாதலான் மிக நாம் அபத்தனாமே. கட்டுண்டவன் பெத்தன் அதுவிலன் அபத்தனாம் கல்வன் கயிற்றினாலே கட்டுண்டல் போல் பிரம்மம் நாம் எனும் புத்தியை மறைத்துமே களவு செய்த திட்ட அஞ்ஞானமது வந்தவுடன் அகம் தேகம் என மானித்திடும் திருடனும் புண்ணிய பாவம் குரோத காமாதி
தீய பாசங்களாலும் கட்டுண்பன் அப்போது துக்க பய ஜென்மம் கணக்கிலாது உண்டு பரன்னல் கருணையின் மெய்ஞானம் வந்துடன் மானமற்ற பின் கணபெந்த துன்பவர்க்கும் விட்டொழிதலாலும் உடல் உலகினான் மட்டிடா வியன் அகண்ட ஆனந்தமாய் மேவமக்கு ஒரு பெந்தமும் இல்லையாதலான் மிக நாம் அபத்தனாமே மிக நாம் அபத்தனாமே. அபத்தனாமேனா அது நமக்கு தெரிஞ்சது தானே. நான் ரொம்ப அபத்தன் தான் சொல்லணும். அபத்தன்னா அது எனக்கே தெரியும், அதை சாஸ்திரம் சொல்ல வேலைன்னு சொல்லிடுவோம். அதனால அபத்தன்கிறாரு. அது பந்தம் இல்லாதவன். கட்டுண்டவன் பெத்தன். பெத்தன்னா யாருன்னா, பத்தன்னா யாரு? பந்தத்தை உடையவனுக்கு பத்தன்னு பேர். அதனால் பந்தப்பட்டவன் பத்தன். கட்டுப்பட்டு இருக்கிறவனுக்கு பத்தன் என்று பெயர். ஆனால் கட்டு உண்டவன், கட்டப்பட்டு இருக்கிறவன். கட்டு எதுனா புண்ணிய பாவம், அது நான் விளக்கம் வருது. அது இளன், அந்த பந்தம் இல்லாதவன் அபத்தன். கட்டுப்பாடு இல்லாதவன், கட்டுப்படாதவன் அல்லது கட்டப்படாதவன் அபத்தனாம். உதாரணம் கொடுக்கிறார். கள்வன் கயிற்றினாலே கட்டுண்டல் போல். ஒரு திருடன் அகப்பட்டு கொண்டா கயிற்றில் அவனை கட்டி வைக்கிறது மாதிரி. பிரம்மம் நாம் எனும் புந்தியை மறைத்துமே களவு செய்த. நாம் பிரம்மம், நான் பிரம்மம். வாஸ்தவமாக இந்த ஆத்மா பிரம்மமாகவே இருக்கின்றது, எவ்வித பந்தமும் இல்லாமல் ஏக்கமேவ அத்விதீயமாக. பந்தப்படுத்துவதற்கு இரண்டாவதாக ஒன்று இல்லாததாக ஆத்மாவானது இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் அந்த பிரம்மம் நாம் என்று நம்முடைய யதார்த்த சொரூபத்தை பற்றிய அந்த அறிவை மறைத்துமே, அதை மறைத்து களவு செய்த திட்ட அஜ்ஞானம். இதை திருடினது ஆள் யாருனாக்கா இந்த அறிவை திருடினவன். இந்த அஜ்ஞானம் அறிவை திருடியதாக இருக்கின்றது. சொரூபத்தை பற்றிய அந்த அறிவை மறைத்ததாக அதை திருடியது போல இருக்கின்றது. திட்ட அஜ்ஞானம்ங்கிற திருஷ்ட அஜ்ஞானம்னு எடுத்துக்கொள்ளணும். திருஷ்டன காணப்பட்ட, திரஷ்டா அப்படிங்கிறதான் அஜ்ஞானம். அது வந்தவுடனே அஞ்ஞானமானது வந்தவுடனே அகம் தேகம் என மானித்திடும். இந்த அஜ்ஞானம் வந்தவுடனே நான் தேகம் என்ற எண்ணமானது வருகின்ற. மானித்திடும்னா அபிமானித்திடும். அபிமானம்ங்கிறதா அப்படிங்கிற பிரத்யம் இல்லாமல் இருக்குது. நான் தேகம் என்ற எண்ணத்தை அடைந்தவன். அஜ்ஞானம் வந்தவுடனே தன்னுடைய சொரூபம் மறைக்கப்பட்டு விடுகிறது. ஆகவே நான் அல்லாத ஒன்றை நான் என்று நினைக்கின்றான். உடலை நான் என்று நினைக்கின்றான். அகம் தேகம் என அபிமானித்திடும். திருடனும்னா திருடனுங்கிறதுல திருஷ்டனும்னா அந்த பார்ப்பவன் நான், அந்த சிதாபாசன். புண்ணிய பாவம் குரோத காம ஆதி தீய பாசங்களாலும் கட்டுண்பன். இந்த ஜீவனானவன் இந்த சிதாபாசன் அல்லது திரஷ்டான்னு எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆத்மாவானது இருக்கிறது ஒரே பொருள்னா ஆத்மாதான். இந்த ஆத்மாவானது அஜ்ஞானத்தினால் மறைக்கப்பட்ட பொழுது உடலை நான் என்று கருதுகின்றது. அதனால் திரஷ்டாவான ஆத்மாவானது, அதனால் திருடனுங்கிறது திருஷ்டனும்னா திரஷ்டாவான இவன், ஆத்மாவாகிய இவன் அஜ்ஞானத்தினால் மறைக்கப்படுகின்ற பொழுது நான் பந்தப்பட்டு விட்டேன். அதனால் புண்ணிய பாபம் கர்மா பண்ணுற சரீரம் நான்கிற அபிமானம் வந்த உடனே சரீரத்தை மையமாக கொண்டு அதோட பசி தாகம் காமம் குரோதம் இதெல்லாம் இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணி கொள்வதற்காக பலவிதமான கர்மாக்களை செய்கின்றார். அதனால் புண்ணிய பாப்பம்ங்கிற பலனானது ஏற்படுகின்றது. அதனால் ஒரு சரீரத்தை எடுக்கிறார். சரீரத்தை எடுத்த மீண்டும் சரீர அபிமானம் வருது. குரோத காம ஆதி தீய பாசங்களாலும் காமக்ரோதம்ங்கிறது வருகின்றது.
அந்த சரீரத்துக்கு ஆதரவாக எது இருக்கோ அதில் காமம், அதில் விருப்பம், விரோதமாக எது இருக்கின்றதோ அதன் மேலே குரோதமானது வருகின்றது. சரீர அபிமானத்தினால விருப்பு வெறுப்பானது ஏற்படுகின்றது. அந்த புண்ணிய பாபம் காமக்ரோதம்ங்கிறது தான் பாசம். பாசம்னா கயிறு. தீய பாசங்களால், கயிற்றினால், துன்பத்தை தருகின்ற அந்த கயிற்றினால், பாசத்தினால் கட்டுண்பன். இந்த திரஷ்டாவான ஆத்மாவானவன் கட்டுண்டவன் போல ஆகின்றான். அப்போது துக்க பய ஜென்மம் கணக்கிலாது உண்டு. இந்த துக்கத்தையும் பயத்தையும் தருகின்ற பிறவியானது கணக்கில்லாமல் தோன்றுகின்றது, உற்பத்தி ஆகின்றது, பிறவி வருகின்றது, மீண்டும் மீண்டும் பிறவியானது வருகின்றது. அந்த பிறவி துக்கத்தையும் பயத்தையும் தருவதாக இருக்கின்றது. பரன் நல் கருணையின், பரன்கிறது பரம்பொருளான இறைவனுடைய கருணையினால் ஒரு குரு பரன் கிடைத்து, பரன்கிறது குரு பரன், ஒரு குரு, சிறந்த குருவானவர் கிடைத்து அவருடைய கருணையினால், ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால குரு கிடைக்கின்றார். அந்த குருவினுடைய கருணையினால், நல் கருணையில், அவருடைய நல்ல கருணையினால், கருணையோடு கூடிய உபதேசம்னா, ஏன் கருணைனா அவர் எதையும் எதிர்பார்க்காம உபதேசம் பண்ணுறார். கருணைக்கு அவர் உபதேசம் பண்ணுறதுக்கு சிஷ்யனாக வச்சுக்கொள்றதற்கு என்ன காரணம்? ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கான்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கருணையினால் மட்டுமே அவர் உபதேசம் செய்கின்றார். அவருடைய ஞானத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். அதனால் நல் கருணையின் மெய்ஞானம் வந்து, குருவினுடைய கருணையினால் இந்த பத்தனாக தன்னை கருதி கொண்டிருக்கின்ற ஜீவனுக்கு அல்லது ஆத்மாவுக்கு மெய்ஞானம் வந்து உடன் மானம் அற்ற பின் மெய்ஞானம் வருகின்றது. ஆத்மா அனாத்ம விவேகம் வருகின்றது. வாஸ்தவமாக நான் ஆத்மா, நான் சச்சிதானந்த பிரம்மம் என்ற அந்த அஜ்ஞான நிவர்த்தியானது, அவர் ஞான உபதேசத்தினால அஜ்ஞான நிவர்த்தியானது போய்விடுகின்றது. அதனால் பிரம்மம் நான் என்ற அந்த தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் அஜ்ஞானத்தினால் மறைக்கப்பட்டிருந்தது. அஜ்ஞானமாகிய திருடனால் அது அபகரிக்கப்பட்டிருந்தது. இப்போ மெய்ஞானம் வந்தவுடனே நான் பிரம்மம் என்பது தெள்ள தெளிவாக அந்த ஆத்மாவிற்கு இருக்கின்றது. அதனால் உடன் மானம் அற்ற பின், அந்த ஞானம் வந்தவுடனே நான் சரீரம், நான் உடல் என்ற அந்த அபிமானத்தை அவர் விட்டு விடுகிறார். நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டவுடனே நான் உடல் என்ற தவறான அறிவை விட்டுவிடுகின்றார். அஜ்ஞான காரியத்தை, அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகிற பொழுது அஜ்ஞான காரியமும் நிவர்த்தி ஆகிரும். அஜ்ஞானம் போச்சுன்னா அதோட காரியம் இருக்காது, காரியமும் நிவர்த்தி ஆகிவிடுகிறது. ஆகவே சரீர அபிமானமானது போய்விடுகிறது. போனவுடனே கன பெந்த துன்பு அவர்க்கும் விட்டு ஒளிதலாலும், இந்த கனமான பந்தம் அதனால் ஏற்பட்ட துன்பம் அனைத்தும் அவர்க்கும் விட்டு ஒளிதலாலும், அது நீங்குவதால் உடல் உலகினான் மட்டிலா வியன் அகண்ட ஆனந்தமாய் மேவு எமக்கு. மட்டிலான வரையறை இல்லாமல், எல்லை இல்லாமல், மட்டுப்படுத்துதல், மட்டுப்படுத்துகின்ற ஒன்று இல்லாமல்னா உடல் உலகு என்ற வரையறை எதுவும் இல்லாமல், வியன்ன ஆகாசம், ஆகாசம் போல அகண்ட ஆனந்தமாய், ஆகாசம் போல அகண்ட ஆனந்தமாய், எல்லையற்ற ஆனந்தமாய், ஆகாசத்தை போல எல்லையற்ற ஆனந்த சுரூபமாக மேவு எனக்கு இருக்கின்ற எமக்கு ஒரு பந்தமும் இல்லை ஆதலான், ஒரு பந்தமும் எனக்கு இல்லை என்பதனால் மிக நாம் அபத்தனாமே, நாம் பந்தம் என்பது ஒரு பொழுதும் இல்லாதவனே. இந்த பந்தத்துவங்கிறது அஜ்ஞான கல்பித்தம். அஜ்ஞானம் ஸ்வரூபத்தை, ஆத்மா எப்பொழுதும் பந்தம் இல்லாததாகத்தான் இருக்குது. ஏன்னா அதை பந்தப்படுத்துறதுக்கு அதற்கு அந்நியமாக ஒன்று இல்லை. அதுவே அதனுடைய மாயையினால் ஒரு உலகம்ங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது கல்பனையாக ஏற்படுத்தப்பட்டதுனால வாஸ்தவம் இல்லை, தனக்கு அந்நியமாக இல்லை என்பதனால அது அதனால் பந்தப்படவில்லை. ஆனால் அந்த விவேகமானது, அந்த சொரூபமானது அஜ்ஞானத்தினால் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் தன்னை பந்தனாக நினைத்தான். ஏன் மறைக்கப்பட்டதுங்கிற கேள்விக்கு பதில், ஏன் அஜ்ஞானம் வந்ததுன்னா, அஜ்ஞானம் இருக்கு, அது அனாதி, அதுவும் அனாதியாக இருக்கின்றது. ஆகவே பந்தத்தை அடைந்தது போல இருந்தது. எப்பொழுது குரு உபதேசத்தினால் மெய்ஞானம் வருதோ
அப்பொழுது தன்னுடைய யதார்த்த சொரூபம் விளங்குகின்றது. அதனால அஞ்ஞான கல்பிதமான சரீர அபிமானம் நீங்குகின்றது. நான் நித்திய முக்தன் என்று ஒரு பொழுதும் எனக்கு பந்தமானது இல்லை. நான் அகண்ட ஆனந்த சொரூபம், அகண்ட ஆனந்த சொரூபம் என்று இருக்கின்றார். அப்படி இருக்கிறதுனால அஞ்ஞான நிவர்த்தியான உடனே என்னுடைய யதார்த்த சொரூபமான அகண்டானந்தமானது விளங்குவதால் நான் பத்தன் அல்ல, ஒரு பந்தமும் இல்லை. ஆதலால் மிக நாம் அபத்தனாமே. அதனால் இந்த பந்தத்திலிருந்து விடுதலை அடைதல் என்பது அஞ்ஞானத்திலிருந்து விடுதலை அடைதல் என்பது தான். ஏன்னா பந்தம் அஞ்ஞான காரியம். கயிற்றில் பாம்பை பார்த்த உடனே பயமானது வருகின்றது, துக்கம் வருது, நடுக்கம் வருது, கலக்கம் வருது, குழப்பம் வருது, எல்லாம் வருது. இப்போ அது நிவர்த்தி ஆகிறதுக்கு என்னென்னா பாம்பு இல்லைன்னு தெரிந்து கொண்டா போது. அஞ்ஞானத்தினால வாஸ்தவமாக பாம்பு அங்கே வரலை, அஞ்ஞானத்தினால பாம்பு இருப்பதாக அந்த உண்மை மறைக்கப்பட்டது. அஞ்ஞானம் என்ன பண்ணது, அந்த இருக்கிற கயிறை மறைத்தது. அப்புறம் அந்த மாயையினுடைய விக்ஷேப சக்தியினால் பாம்புங்கிற தோற்றமானது வருகின்றது. அஞ்ஞானம் நிவர்த்தி ஆகிற பொழுது இந்த யதார்த்தம் விளங்குகின்றது, பாம்பு மறைந்து விடுகின்றது. அதனால் பந்தத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு கர்மானால் நடக்காது. அதான் சொல்கிறார், பந்தத்திலிருந்து விடுதலை கர்மாவினால் சாதிக்க முடியாதது. கர்ம காண்டம் எண்ணற்ற கர்மாக்களை சொல்லுது. அதற்குனால கிடைக்கக்கூடிய கர்ம பலன் தற்காலிகமாக சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை தருமே ஒழிய நிரந்தரமான கர்ம பந்தத்திலிருந்து விடுதலையை தராது. ஏன்னா இது அஞ்ஞானத்தினால் ஏற்பட்டது கர்மபந்தம். அது ஞானம் ஒன்றினாலேயே நீங்கக்கூடியது. அப்புறம் ஞானம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்த முடிச்சு அவுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணுமான்னு அது இல்லை, அவ்வளோதான். ஞானமே அஞ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி விடுங்க. அதனால் ஞானம் இதுக்காக பாம்பு இல்லை கயிறுன்னு தெரிந்து கொண்ட பிறகு அந்த பாம்பை போக்குறதுக்கு ஏதாவது பண்ணணுமான்னு எப்போ தெரிந்து கொள்கிறோமோ அடுத்த க்ஷணத்தில் பாம்பானது மறைந்து விடுகிறது. ஏன்னா அது வாஸ்தவமாக இல்லை. அதே மாதிரி எப்போ அஞ்ஞானம் நிவர்த்தியாகி நான் ஆத்மாங்கிற புரிதல் வருகின்றதோ அப்பொழுது பந்தமானது இந்த கட்டு விடுபட்டு போய்விடுகிறது. நான் ஆத்மானு புரிந்து கொண்டேன், ஆனால் இன்னும் பந்தம் போகலையேன்னா என்ன அர்த்தம், புரியலேன்னு அர்த்தம். ஆத்மாங்கிறது புரிந்து கொண்டதான் நினைத்து கொண்டு இருக்கிறேன், புரியலேன்னு அர்த்தம். புஸ்தகமாக புரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் பந்தம் இருக்க முடியாது. ஆனால் போகவில்லை என்று கருதினால் இன்னும் புரியலேன்னு அர்த்தம். திரும்ப முதல்ல இருந்து எல்கேஜியிலேருந்து ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். அவ்வளோதான். அடுத்த லட்சணம் நிரவயவம். அவயவம் அப்படின்னா உறுப்பு, அங்கம். நிரவயவம்னா அங்கம் உறுப்பு எதுவும் இல்லாதவன், பூர்ணமாக இருக்கிறவன். ஏன்னா எதற்கு அவயவம் இருக்கோ அது அழிதல் தன்மை உடையது, உறுப்புகள் உடையது. ஒரு நாள் சிதைந்து போகும், அழிந்து போகும், நாசம் இருக்கும். ஆத்மா நிரவயவன், அதற்கு அங்கம் உறுப்புகள் பகுதிகள் என்பது கிடையாது. அத்தமொரு சரணாதி அவயவமும் உடைத்தாகி அமர்கின்ற மூவுடற்கும் அணியமாய் ஆகாய உருவமாய் மூவித அவத்தையின் கரியதாக நித்தமுரு என்றனுக்கு எற்கென ஓர் அவயவம் நின்றிடாதாலும் நம்போல் நிகழ்வுண்மை அல்லாது தன்னது அவயவம் என்ன நேர்கின்ற பொருளுமன்றி சுத்தமுறும் நம்மினில் கற்பிதம் அதாகியே தோற்றலுறும் உலகம் அதனை தொட்டுமே அவயவம் இலாதாலும் இவ்விதம் துகளுற்ற உபய வகையாய் சத்தமுறும் அவயவம் சற்றுமே சார்ந்திடா தகு தன்மையோடு தானே தானாயிருக்கின்ற நாம் நிரவயவன் என சந்ததமும் எண்ணுவாயே. அத்தமுரு சரணாதி அவயவமும் உடைத்தாகி
அமர்கின்ற மூவுடற்கும் அணியமாய் ஆகாய உருவமாய் மூவித அவத்தையின் கரியதாக நித்தமுரு என்றனுக்கு எற்கென ஓர் அவயவம் நின்றிடாதாலும் நம்போல் நிகழ் உண்மை அல்லாது தன்னது அவயவம் என்ன நேர்கின்ற பொருளுமன்றி சுத்தமுறும் நம்மினில் கற்பிதம் அதாகியே தோற்றல் உறும் உலகமதனை தொட்டுமே அவயவம் இலாதாலும் இவ்விதம் துகளுற்ற உபய வகையாய் சத்தமுறும் அவயவம் சற்றுமே சார்ந்திடா தகு தன்மையோடு தானே தானாயிருக்கின்ற நாம் நிரவயவன் என சந்ததமும் எண்ணுவாயே. அத்தம் அப்படிங்கிறது ஹஸ்தம். ஹஸ்தம் அத்தம்ங்கிற வார்த்தை வந்து ஹஸ்தம் ஒரு சரணாதி கைகள் கால்கள் அவயவமும் கைகள் கால்கள் போன்ற உறுப்புகள் உடைத்தாகி அமர்கின்ற மூவுடற்கும். அல்லது அத்தம்ங்கிறத அழிவை அடைகின்ற சரணாதி அப்படின்னா சரண்னா சரணம் கால் பாதம் பாதம் முதலான அவயவம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். ஹஸ்தம்ங்கிறதும் தமிழில் அத்தம் தான் தமிழில் எழுதுனா ஹா முதல் எழுத்தாக வராது, இசுக்கு பதிலாக தா போடுவாங்க. அதனால் அத்தம்னா அது ஹஸ்தம்னு எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அத்தம்ங்கிறத அஸ்தம்ங்கிறது அஸ்தமனம் இருக்கே அந்த அர்த்தத்துலேயே அஸ்தம் உருனா அஸ்தமனம் அழியக்கூடிய அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அதான் அது வந்து தமிழ் பாட்டு தான், தமிழ் பாட்டை ஒழிய அது வந்து எந்த வார்த்தை வந்து அது எங்கேருந்து வந்ததுங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். அஸ்தம் ஒரு அல்லது அத்தம் ஒரு சரணாதி சரணம் சரண் முதலான சுருக்கமாக சொன்னால் பாதம் முதலான உடல் உறுப்புகள் அவயவம் உடைத்தாகி உடையதாக ஆகி அமர்கின்ற இருக்கின்ற மூவுடற்கும் இந்த உறுப்புகள் எல்லாம் கொண்டிருக்கின்ற மூன்று உடல்களுக்கும் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களுக்கும் அணியமாய் அணியமாய்னா அந்நியமாய் வேறாக ஆகாய உருவமாய் ஆகாசம் போல வியாபகமாய். அதனால் ஆகாசத்துக்கு அவயவம் சொல்ல முடியுமானா ஆகாசத்துக்கு அவயவம் கிடையாது. எது முதல் எது முடிவு எது தலை கால் அப்படின்னு ஆகாசத்துக்கு கிடையாது. அதனால் ஆகாசம் போல அவயவங்கள் அற்றதாய் வியாபகமாய் மூவித அவஸ்தையின் கரியதாய் மூன்று வித அவஸ்தை வெளிப்பு கனவு உறக்கம் மூன்று நிலைகளுக்கும் சாட்சியாக. கரிங்கிறது சாட்சி அப்படிங்கிற அர்த்தம். சாட்சி கரியதாக சாட்சியாக அது தமிழ் வார்த்தை. கரிங்கிறது தமிழில் சாட்சிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்திரனே சாலும் கரிங்கிறார். கரினா யானை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்புறம் கரினா கரின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அடுப்பு கறி இருக்கே அது. கரிங்கிறதுக்கு சாட்சிங்கிற அர்த்தமும் இருக்குது. கரிய நிறத்தில் இருக்கிறதுனால யானைக்கு கரின்னு பேர். அப்புறம் கரிங்கிறதுக்கு சாட்சி இருக்குது. இந்திரனே சாலும் கரிங்கிறார். இந்திரனே மிகச்சிறந்த உதாரணம்ங்கிறார். அதில் கரியதாக மூன்று அவஸ்தைகளுக்கு அவஸ்தையின் கரியதாக மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக நித்தம் உரு என்றனக்கு எப்பொழுதும் இருக்கின்ற எனக்கு. இந்த அவஸ்தைகள் மாறி மாறி வருது, சரீரங்கள் மாறி மாறி வருகின்றது. ஆனால் எப்பொழுதும் நான் மாறாமல் அவற்றிற்கு சாட்சியாக இருக்கின்றேன். அப்புறம் இந்த உறுப்புகளில் இந்த உடலில் வந்து உறுப்புகள் இருக்கின்றன. அந்த ஒரு உறுப்புகள் ஏதாவது குறைந்து போனாலும் அது உடலின் குறை, அதை சாட்சியாக அறிகின்ற ஆத்மாவின் குறை அல்ல. சிதாபாசனுக்கே அது கிடையாதுன்னு போல பார்த்தோம். அதனால் கை போச்சு இல்லை கால் போச்சு இல்லை கண்ணு தெரியலை காது கேட்கலைன்னாக்கா என்னுடைய கையில் குறை இருக்குது, காலில் குறை இருக்குது, கண் தெரியவில்லை காது தெரியவில்லைன்னு அறிபவனுக்கு அந்த குறை இல்லை, அறியப்படும் பொருளில் தான் அந்த குறையானது இருக்கின்றது. அப்போ அந்த அவயவம் உடலினுடையது, அதை அறிகின்ற சாட்சியாகிய ஆத்மாவினுடையது அல்ல. அதனால் நித்தமுறு எப்பொழுதும் சாட்சியாக இருக்கின்ற, சாட்சினாலே அதற்கு வேறானது
வேறா இருக்கிறதா சாட்சியாக இருக்க முடியும். அதற்கு வேறானதாக இருக்கின்ற எனக்கு ஏற்கென ஓர் அவயவம் நின்றிடாலும், எனக்குன்னு ஒரு அவயவமும் எப்பொழுதும் இல்லை என்பதாலும், அதனால் நிறவயவன் ஒரு காரணம். இந்த சரீரம் 3 சரீரத்தை வைத்துக்கொண்டு சரீரத்துக்கு சாட்சியாக நான் இருக்கிறதுனால எனக்கு எந்த அவயவமும் இல்லை. அதுக்கப்புறம் உலகத்தை வைத்து சொல்கிறார். நம்போல் நிகழ் உண்மை அல்லாது தன்னது அவயவம் என்ன நேர்கின்ற பொருளும் அன்றி, சுத்தம் உறும் நம்மினில் கற்பிதம் அதாகியே தோற்றல் உறும் உலகம் அதனை. அதனால் இது உலகத்தை பற்றிய வர்ணனை. உலகம் இருக்கு. இங்கே ஆத்மாவை பற்றி சொல்கிற பொழுது சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதரகிதம் ஆத்மா. ஆத்மாவுக்கு சஜாத்தியம்னா அதே ஜாத்தியில் ஆத்மா மாதிரி இன்னொரு ஆத்மாங்கிறது இல்லை. சஜாத்தியில் இன்னொரு வஸ்து கிடையாது. ஏக்கமேவ அத்வித்தியம், இரண்டற்றதுன்னா இரண்டாவது எப்படி இருக்கலாம்? சமான ஜாத்தியில் தன்னை போல இன்னொன்று இருக்கலாம். ஆத்மா ஒன்று தான், அது ஏக்கம்னு தெளிவாக சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதனால இரண்டாவதான ஒரு ஆத்மாங்கிறது இல்லை. அதனால் சஜாத்திய பேதம், சஜாத்தியம் என்று இரண்டாவது ஒரு வஸ்து இல்லை. அதுக்கப்புறம் விஜாத்தியம்னா அது ஒன்றா இருக்கலாம், ஆனால் அதற்கு வேற இன்னொன்று இருக்கலாம். ஆகாசம் ஒன்று தான், ஆகாசத்துக்கு சஜாத்தி கிடையாது. ஆனால் காற்று இருக்குது, நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, அதில் ஆகாசத்துக்கு வேற ஒரு பூதம் தானே. அப்போ விஜாத்தியில் தன்னுடைய ஜாதி இல்லாமல் வேறொன்றோ பொருள்கள் அப்படி இருக்கலாம். அப்படி ஆத்மாவுக்கு அந்நியமாக விஜாத்தியமாக இன்னொன்று இல்லை. அப்புறம் பேதம் ஸ்வகத பேதம்னா தன்னிடத்திலேயே அவயவ பேதம்ங்கிறது இருக்கலாம். ஒரு உடம்புனாக்கா அந்த உடம்புல கண்ணு, காது, கை, கால் இப்படி உறுப்புகள் பலவாக இருந்து அந்த உறுப்புகளுக்குள்ளே வேறுபாடு இருக்கே. கண்ணு காதாகாது, காது கண்ணாகாது, இது செய்கிற வேலையை அது செய்யாது. கர்ம இந்திரியங்கள் தனி, ஞான இந்திரியங்கள் தனி. ஒன்று செய்கிற வேலையை இன்னொன்று செய்யாது. அப்படி பேதம் இருக்கலாம். இப்படி ஆத்மாவுக்கு சஜாத்திய பேதமும் இல்லை, விஜாதிய பேதமும் இல்லை, ஸ்வகத பேதம் அவயவ பேதம்ங்கிறதும் இல்லை. அதான் இங்கே காட்டுகிறார். அதனால் அவயவம் இல்லைங்கிறதுக்காக இதெல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறார். எனக்கு நம்போல் நிகழ் உண்மை அல்லாது, நம்போல்னா ஆத்மா போல இருக்கின்ற உண்மை பொருள் இன்னொன்று அல்லாது, இன்னொரு சத்வஸ்து இல்லாமல். சஜாத்திய பேதம்ங்கிறது இல்லை. ஆத்மா ஒன்று தான் இருக்குது, இன்னொரு ஆத்மாங்கிறது இல்லை. போல இன்னொரு உண்மை பொருள், ஆத்மா போல இன்னொரு உண்மை பொருள் இல்லாது. அல்லாதுன்னா இல்லாதது, இன்னொரு உண்மை இல்லாது. தன்னது அவயவம் என்ன நேர்கின்ற பொருளும் அன்றி. இந்த ஆத்மாவுக்குள்ள அவயவம் கை, காலு, மூக்கு அப்படி ஏதாவது இருக்கானா அப்படி அவயவ பேதம்ங்கிறதும் அங்கே இல்லை. உறுப்புகள் கிடையாது. ஆகாசம் போலன்னு, ஆகாசத்தில் உறுப்புகள் சொல்ல முடியாது. ஆகாசம் எப்படி சர்வ வியாபகமாக இருக்கோ அதற்கும் ஆதாரமாக இருக்கிறது அது. ஆகவே அதற்கு உறுப்புகள் என்பது இல்லை. அதனால் ஸ்வகத பேதம்ங்கிறதும் இல்லை. சஜாத்திய பேதம் இல்லை, ஸ்வகத பேதம்ங்கிறது இல்லை. நேர்கின்ற பொருளும் அன்றி. அதுக்கப்புறம் விஜாதிய பேதத்துக்காக சொல்கிறார். சரி, ஆத்மா இருக்கலாம், ஆத்மா ஒப்பு உயர்வற்றது, ஆத்மாவுக்கு சமமாகவோ மேலாகவோ இன்னொன்று இல்லை. ஆனால் ஆத்மாவுக்கு கீழே உலகம் இருக்கேனா, பிரகிருதி காரியமான உலகமானது இருக்கே, அது இன்னொரு பொருள் தானே. ஆகாசம்தான். ஆனால் கடல் இருக்கே, மற்ற பூமி இருக்கே, அது வேற தானே. அந்த மாதிரி இந்த உலகம் இருக்கு, கீழே இன்னொரு பொருள் இருக்குது, இரண்டாவதாக ஒரு பொருள் இருக்கே, விஜாத்திய பேதம் இருக்கேன்னு சொன்னால் அந்த உலகம் எப்படி அதான் வர்ணிக்கிறார். சுத்தம் ஒரு நம்மினில், சுத்த சைத்தன்யமான நம்மிடத்தில் கற்பிதம் அதாகியே தோற்றல் உறும் உலகம். இந்த உலகமானது வாஸ்தவமாக இல்லை, கல்பிதமாக இருக்கின்றது. அதனால் அது சமானம் கிடையாது. சமானம் ரெண்டு சமமான சமசத்தை இருக்கிறதெல்லாம் சமானம் சொல்ல முடியும், விஷம சத்தையில் சமானம் சொல்ல முடியாது. தன்னை மாதிரி இன்னொன்றுனாக்கா நம்ம நிழல் இருக்கேன்னா, என்னை மாதிரி என்ன மாதிரி வேறு யாரும் கிடையாதுன்னா நம்முடைய நிழல் இருக்கேன்னு சொல்ல முடியுமாண்ணா? சொல்ல முடியாது. நிழல் அது உண்மை பொருள் கிடையாது. அது உண்மை பொருள் கிடையாது, வெறும் தோற்ற மாத்திரம், வாஸ்தவம் இல்லை. அதனால் இந்த உலகங்கிறது
சுத்தமுறும் நம்மினில் கல்பிதம்னா அது நம்மிடத்துல கற்பனையா இருக்கிறதுனால, உலகம்ங்கிறது தோற்ற மாத்திரமா இருக்கிறதுனால அது விஜாத்தின்னு சொல்ல முடியாது, ஆத்மாவிற்கு வேறானதுன்னு சொல்ல முடியாது. அது ஆத்மா மேலதான் தோற்றமாக இருக்கின்ற. தங்க நகைனா, தங்கம் நகைன்னு ரெண்டு பொருளான, தங்கம் நகைன்னு ரெண்டு பொருள் இல்லை, தங்கம்தான் மெய்ப்பொருள், நகை தோற்ற மாத்திரமான ஒன்று, கல்பிதமான ஒன்று. நகையா இருக்கிற பொழுது நகைன்னு வார்த்தையில நம்ம சொன்னாலும் வாஸ்தவமா அது தங்கம் தான். அல்லது தங்க நகைன்னு ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தினாலும் அங்க இருக்கிறது ஒரே சத்து வஸ்து தான். அதனால நகை தங்கத்திற்கு அந்நியமானது, அது வேறானதுன்னு இன்னொரு சத்தா உடையதா சொல்ல முடியாது. ஆகவே விஜாத்தீயம் என்பது இல்லை. அதாவது அதனால நம்பினில் கற்பிதம் அதாகியே தோற்றல் உறும் உலகம், கற்பிதமாக இருக்கின்ற அந்த உலகமானது அதனை தொட்டுமே அவயவம் இல்லாததாலும் சரி, அது கற்பிதமாகவே இருக்கலாம், ஆனால் அதோட சம்பந்தம் இருக்கு, அதற்குள்ளதான இருக்கு. அதனால் இதற்கு அவயவம் வந்து விட்டதான, சம்பந்தத்தினால அவயவம் வருகிறதா, வந்து விட்டதா அப்படின்னு சொல்லலாமா என்றால் அப்படியும் இல்லை என்பதுதான். அதனை தொட்டுமே தோற்றலுறும் உலகம் அதனை தொட்டுமே அவயவம் இல்லாதாலும், அதற்குள்ள இருந்தாலும், அதோட சம்பந்தப்பட்டது போல இருந்தாலும், அல்லது அதன் மேலே இந்த பிரம்மத்தின் மேலே ஆத்மா மேலே கல்பிதமாக உலகம் தோன்றி இருந்தாலும் அந்த உலகத்திற்கு அவயவம் இருக்கு, ஆத்மாவிற்கு அவயவம் இல்லை. கல்பிதத்துக்கு அவயவம் இருக்கு, ஆத்மாவுக்கு அவயவம் இல்லை. துணியை ஒரு வெட்டி ஒட்டி சட்டையினர், அப்போ சட்டைன்னு சொல்கிற பொழுது அங்கே ஒரு காலர் இருக்குது, அங்கே ஒரு கை இருக்குது, உடம்பு இருக்குது, அவயவம் வந்துருச்சு. சட்டையில் அவயவம் இருக்குது, ஆதாரமான துணியில் அவயவம் சொல்ல முடியுமான்னு? சட்டை அவயவம் ஆனாலும், சட்டைன்னு சொல்கிற பொழுது சட்டை ஆக்கின பிறகு அவயவம்ங்கிற தோற்றம் இருந்தாலும், துணி கையில் இருக்க துணியும் காலரில் இருக்க துணியும் உடம்புல இருக்க துணியும் ஒன்று தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தங்கத்திலேருந்து நகையை பண்ண பிறகு இது வேறு வேறு, அதுக்கு நகையில் சொல்கிற பொழுது வேறு வேறு உறுப்புகள் சொல்லலாமே. இது மேலே திருகாணி, அதுக்கு மேலே இருக்க தோடுனா ரெண்டும் தங்கம் தான். இதுவும் தங்கம் தான், அதுவும் தங்கம் தான். அந்த உறுப்பை ரெண்டு பகுதியாக பிரித்து இதுக்கு ஒரு பேர் அதுக்கு ஒரு பேர் வச்சாலும் அந்த தங்கத்தில் அவயவ பேதம் வரலை, அந்த வடிவத்தில் வேறுபாடு இருக்கிறதுனால அது வேறு வேறுன்னு நம்ம பெயரை சொல்லுகின்றோம். அதனால் இந்த உலகம்ங்கிற அத்தியாசம் வந்திருந்தாலும் தோற்றம் இருந்தாலும் அதற்கு அவயவம் இல்லை, உறுப்பு இல்லை. அவயவம் தொட்டுமே உலகம் அதனை தொட்டுமே, தோற்றலுறும் உலகம் அதனை தொட்டுமே அவயவம் இல்லாதாலும், அதோடு இருந்தாலும் அது அவயவம் இருப்பதாக இல்லை. ஆனால் உடம்புக்கு அவயவம் இருக்கு, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நான் அவயவம் உடையவன்னு சொல்ல முடியுமான்னு? நான் உறுப்பு உடையவன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உள்ள இருந்து கண்ணுக்கு பின்னாடி இருந்து அறிகின்ற ஆத்மாவும் காது மற்ற இந்திரியங்களுக்கு பின்னாடி இருக்கின்ற ஆத்மாவும் ஒன்றுதான். இதில் ஏதாவது உறுப்பு குறையிறதுனால அதை உணர்கின்ற நான்கிறதுல குறைவு வருவது இல்லை. முதல்ல அது இருந்ததுன்னு அறிந்தேன், இப்போ இல்லைன்னு அறிகிறேன். ஆனால் அறிதலில் மாற்றம் இல்லை. கண்ணு தெரிந்தது வயசாக தெரியலைன்னா, காது கேட்டது வயசான பிறகு கேட்கவில்லைன்னா, அந்த அறிகின்ற சாட்சி அறிவு மாறவில்லை, அறியப்படும் விஷயத்தில் தான் மாறுபாடானது வந்திருக்கின்றது. அதனால் அவயவம் சற்றுமே சார்ந்திடா தகு தன்மையோடு தானே தானாய் இருக்கின்ற எந்த அவயவமும் சார்பு இல்லாமல் தானாக இருக்கிற பொழுதும் அவயவம் இல்லாமத்தான் இருந்த, உலகம்ங்கிற தோற்றம் வந்த பிறகும் அவர் அவயவம் இல்லாமலே தான் நான் இருக்கின்றேன். அதனால் சார்ந்திடா தகு தன்மையோடு தானாய் இருக்கின்ற நாம் நிறவயவன் என சந்ததம் எண்ணுவாயே. நான் எவ்விதமான உறுப்புகள் இல்லாதவன் என்று எப்பொழுதும் தியானிப்பாயாக. அதனால் இந்த உடலில் உறுப்புகளில் குறைபாடு வந்தாலும் அது என்னுடையதுன்னு நினச்சி வருத்தப்படுதல், அது என்னுடைய நினைக்கிற பொழுது வருத்தம். உடம்பே நான் நினச்சாக்க போயிட்டா ஐயோ போய்விட்டதேங்கிற வருத்தம். ஆத்மா நான்னாக்க இங்கே எதுவும் குறைவில்லை, குறையொன்றும் இல்லை, குறைவதற்கு எதுவும் இல்லை. அதனால் அந்த புலம்புறது போயிடுது. வயசாக இப்படியெல்லாம் போச்சேன்னா, இப்படியெல்லாம் ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு நினச்சி வருத்தப்படுறோம்ல. இப்போ குறைஞ்சிக்கிட்டே போகிறது எதுக்கு? உடம்புக்கு தான். அதனால் எனக்கு அதனால் ஒரு குறையும் இல்லை. அது குறைஞ்சிக்கிட்டே போய் ஒரு நாள் இல்லாமலே போனாலும் நான் இல்லாமல் போகிறது இல்லை. ஆகவே எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆகவே அதை குறித்து புலம்புதல்
இல்லை. அதனால் நான் நிறவயவன் என சந்ததமும் எண்ணுவாயே. அப்படி தியானம் பண்ண 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 இந்த உடல் அபிமானம்ங்கிறது நமக்கு குறைகின்றது. அந்த மானம் போகுதுன்னா, மானம் போகுதுன்னா என்னது, உடம்பு மேலே இருக்க அபிமானம் போயிட்டாக்கா அதுக்கப்புறம் அங்கே மான அவமானம்ங்கிறதே இல்லைன்னா, எது போனாலும் போகட்டும், அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, போனால் போகட்டும் போடான்னா. அது பக்கத்தில் இருக்க ஆள், ஏற்று விட்ட ஆள் இல்லை, இந்த சரீரமே. அதனால் இந்த சரீரமே போனாலும் போனால் போகட்டும் போடா, அதனால் எனக்கு ஒன்றும் இல்லைன்னா. அதான் ஞானம். அதனால் ஞானத்துக்கு ப்ராக்டிக்கல் என்னென்னா இதான் ப்ராக்டிக்கல். வேதாந்தத்துக்கு ப்ராக்டிக்கல்னால் நான் உடம்பு இல்லை, நான் ஆத்மானு புரிந்து கொண்ட பிறகு உடம்போட குறை நிறைகளை பற்றி கவலைப்படாமலோ சந்தோஷப்படாமலோ இருக்கிறது தான் ப்ராக்டிக்கல். அதான் ஞானத்தினுடைய வெளிப்பாடு. அதுதான். அதுக்கு ஏதோ புகழ்ச்சி வரலாம், இகழ்ச்சி வரலாம், அல்லது சுகமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், குறையலாம், கூடலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அது உடம்பினுடையது, என்னுடையது இல்லை. அதனால் இது இப்படி ஆகிவிட்டதேன்னு புலம்பாமல், அழுகாமல், வருத்தப்படாமல், கவலைப்படாமல் இருக்கிறதுங்கிறது தான் ப்ராக்டிக்கல். அதான் ஞானம். அது நம்ம சுற்றி இருக்க உறவுகளுக்கு நடந்தாலும் அதான். பெரும்பாலும் நமக்கு வந்தால் கூட பெருசாக எடுத்துக்க மாட்டோம். பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு வந்தால், நமக்கு நெருக்கமான உறவுகளுக்கு வர்ற பொழுது அது இன்னும் அதிக துக்கமாக இருக்கின்றது. எல்லா உடம்புமே பொய்யானது, எல்லாவற்றுக்குள்ளும் ஒரே ஆத்மா தான் இருக்குது. அது கூடுவதும் இல்லை, குறைவதும் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? அது இருக்கிற சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரியானா நல்லது, சரியாகலைன்னா ரொம்ப நல்லதுன்னா. அது அதோட பிரச்சனை, அது அதோட பாப்பத்தை அனுபவித்து தீர்க்கின்றது. எவ்வளோ அது பக்கத்து இருக்க ஆள்கிட்ட சொல்லக்கூடாது. நமக்கு வந்தால் நமக்கு வேணால் சொல்லிக்க, நம்ம ஆறுதலுக்கு நம்மள்கிட்ட சொல்லிக்கலாம். அவன்கிட்ட போய் பக்கத்து வீட்டில் ஏதோ துக்கம், யாரோ இறந்து போயிட்டான், உட்காந்து ஒப்பாரி வச்சிருக்கிறவன்கிட்ட போய் ஆத்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை அதனால் கவலைப்படாதுன்னு வேதாந்தம் சொன்னால் அடியை போட்டுருவாங்க. அடிதான் விடும் அது. அதனால அங்கே போய் சொல்லக்கூடாது, அங்கே போய் ஆறுதல் தான் சொல்லணும். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் அது வரத்தான் செய்யுது, கவலைப்படாதீங்க, நாங்களாம் இருக்கோம், பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் தான் சொல்லணும். ஆனால் மனதில் நமக்கு அது தெளிவாக இருக்கணும். அது தெளிவாக இருக்கிறது தான் வேதாந்தத்துக்கு ப்ராக்டிக்கல், வேறு ப்ராக்டிக்கல் கிடையாது. அடுத்த பாடல், அடுத்த லட்சணம் அபரோக்ஷம். ஏற்கனவே பிரத்யக்ஷம்னு லட்சணம் வந்தது. எப்பொழுதும் நான் என்று நம்மால் அனுபவிக்கப்படுவதாக இருக்கிறதுனால ஆத்மா பிரத்யக்ஷம் என்று சொல்லப்பட்டது. அதே போல் அது எப்பொழுதும் பரோட்சம் ஆவது இல்லை, ஆகவே அபரோக்ஷம். அதனால் முதல்ல பிரத்யக்ஷம் சொல்லும்போது பரோட்சமாக இல்லை, இங்கேயே இருக்குது, எப்பொழுதுமே கண்ணு முன்னாடி நாம் என்று அனுபவித்து கொண்டு இருப்பதாக இருக்குது, அதனால் பிரத்யக்ஷம். அப்புறம் அது எங்கோ இல்லை, நித்திய அபரோக்ஷமாக நானாக விளங்கி கொண்டிருக்கின்றது, அதனால் அபரோக்ஷம். ஆதாரமாம் கண்ம காண்டத்தில் ஓதும் அதன்ம தன்மம் அதன் பலன்கள் பத்தி காண்டத்து போதல் ஒரு தேவதையும் பரோட்சமாகும் உயர் ஞான காண்டத்தில் ஓது பிரம்மம் கேதமுறும் அவை போல பரோட்சமின்றி கேட்டவுடன் தானாக கிளர்தலாலே ஏதமிலாது இப்படி எப்போதும் தானாய் இருக்கும் நாம் அபரோட்சன் என்னலாகும். ஆதாரமாம் கண்ம காண்டத்திலோதும் அதன்ம தன்மம் அதன் பலன்கள் பத்தி காண்டத்து ஓதல் ஒரு தேவதையும் பரோட்சமாகும் உயர் ஞான காண்டத்தில் ஓது பிரம்மம் கேதமுறும் அவை போல பரோட்சமின்றி கேட்டவுடன் தானாக கிளர்தலாலே ஏதமிலாது இப்படி எப்போதும் தானாய் இருக்கும் நாம் அபரோட்சன் என்னலாகும். ஆதாரமாம் கர்ம காண்டத்தில் ஓதும் அதர்ம தர்மம் அதன் பலன்கள்.
பரோட்சமாகும். பரோட்சமாகும் நம்ம சேர்த்துக்கணும். கர்ம காண்டத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஆதாரம்னா சகல கர்மங்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற கர்ம ஆதாரமாகிறது வேதத்தில் சொல்லப்பட்டு வேதத்தினுடைய கர்ம காண்டத்தில் கர்மாவை பற்றி சொல்லுகின்ற பூர்வ பாகத்தில் ஓதும் சொல்லப்படுகின்ற அதர்ம தர்மம், செய்யக்கூடாதவை செய்ய வேண்டியவை, விதி நிஷேதம், அதன் பலன்கள், அதனால் கிடைக்கக்கூடிய பலன் பரோட்சமாகும். என்ன தர்மம் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் அந்த புண்ணியம் இப்போ உடனே கிடைக்காது. அது அடுத்த பிறவியில் பிறகு தான் கிடைக்கும். அதுலேயும் எப்போ பண்ண தர்மத்தினுடைய விளைவாக இந்த புண்ணியம் வந்திருக்குன்னு தெரியாது. அது உடனே கிடைச்சா உடனே தெரியும். அது எப்போதோ ஏதோ ஒரு பிறவியில், அது 10 பிறவிக்கு பிறகு வரலாம், 100 பிறவிக்கு பிறகு வரலாம். அது எப்போ வேணாலும் வரும். அது எப்போ வருங்கிறது யாருக்கும் தெரியாது, பகவானுக்கு தான் தெரியும். ஆனால் தான் அதுக்கு அதிர்ஷ்டம்னு பேர். கர்மாவுக்கும் கர்ம பலனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னென்னா அதிர்ஷ்டம். கர்ம பலன் அதிர்ஷ்டமானது. அது வரும், ஆனால் எப்போ வருங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்புறம் அது வர்ற பொழுதும் இது எப்போ எந்த பிறவியில் செய்த புண்ணியத்தினுடைய பலன்கிறது நமக்கு தெரியாது. இல்லை ஒரு துன்பம் கஷ்டம் வருது, பாப்பம் வருதுன்னா அது எந்த பிறவியில் செய்த பாப்பத்தினுடைய விளைவுங்கிறதும் நமக்கு தெரியாது. அது வர்றபோது வரும். அதனால் அது பரோட்சம். அது நமக்கு கண் முன்னாடி நேராக இல்லை. அது கிடைக்கும் எப்போதோ காலத்தில், இன்னொரு காலத்தில், இன்னொரு இடத்துல, இன்னொரு சரீரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்போ கண்ணுக்கு முன்னாடி இல்லை. ஆகவே அது பர அக்ஷம், இந்திரியங்களுக்கு அப்பால் இருப்பது. பரோட்சம்னா இந்திரியங்களுக்கு அப்பால், மனதுக்கு அப்பால், நம்மால் இப்போ புரிந்து கொள்ள முடியாததாக, தெரியப்படாததாக இருக்கிறது. அப்படி எது இருக்கோ அதுக்கு பேர் பரோட்சம்னு பேர். அதே மாதிரி பக்தி காண்ட பக்திங்கிறது பக்திங்கிறது உபாசனை. உபாசனா காண்டத்து வேதத்தோட உபாசனையை பற்றி பல தேவதைகளை சொல்லி அந்த தேவதைகளை எப்படி தியானம் பண்ணுறது என்பதை சொல்லி இருக்கு. அதற்கும் இன்ன பலன் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அந்த பலனும் எப்போ வரும்? அது எப்போதோ பிறகு வரும். அதுவும் பரோட்சம். பக்தி காண்டத்து ஓதலூரு தேவத்தையும், உபாசனா காண்டத்தில் சொல்லப்படுகின்ற தேவதா உபாசனையும் அதன் பலன்கள் நம்ம சேர்த்துக்கொள்ளணும். அதனுடைய பலன்களும் வரும், பரோட்சமாகும். அதுவும் பரோட்சம். அது தேவத்தையும் பரோட்சம், அதனால் கிடைக்கக்கூடிய பலனும் பரோட்சம். அது தேவதை எங்கேயோ இருக்காங்க, இவன் நினைச்சு உபாசனை பண்ணுறான். உபாசனையினுடைய பலனாக பிரத்யட்சமாக வரலாம். உபாசனை அவர் அந்த தேவதையை நேராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சாருனாக்கா அது பிரத்யட்சமாக காட்சி கொடுக்கலாம். இல்லை ஒரு பலன் மட்டும் வேண்டி உபாசனை பண்ணார்னா அந்த பலன் வரும், ஆனால் எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் அது பரோட்சமாக இருக்கின்றது. அந்த தேவத்தை ஏதோ ஒரு லோகத்தில் இருக்குது, இவன் உபாசனை பண்ணி அது பிரத்யட்சம் ஆகிற வரைக்கும் பரோட்சம்தான். அது வரைக்கும் அவன் பண்ணணும். அவர் நேராக காட்சி கொடுப்பார், அல்லது அவர் வேண்டுகிற பலனை கொடுப்பார். ரெண்டுமே பின்னால் வரக்கூடியது. அதனால் இப்போதைக்கு கண்ணு முன்னாடி நேராக இல்லை, இன்னொரு காலத்தில் அடையத்தக்கது. ஆகவே அது பரோட்சம் ஆகும். ஆனால் இந்த வேதாந்தத்தில் உபனிஷத்துக்கல்ல உயர் ஞான காண்டத்தில், உயர்ந்த வேதத்தினுடைய 2வது பகுதியாக வேதாந்தமாக இருக்கின்ற ஞான பாகத்தில், ஞான காண்டத்தில் ஓது பிரம்மம், அதில் பிரதிபாதிக்கப்படுகின்ற, அதில் சொல்லப்படுகின்ற பிரம்மமானது, பிரம்ம தத்துவமானது கேதமுறும் அவை போல. கேதம்னா துக்கம்னு அர்த்தம், துன்பம் அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருத வார்த்தை தான் கேதம். கேதம்னா துன்பம், துன்பத்தை தருகின்ற அவை போல. அந்த கர்ம உபாசனை எல்லாமே அது செய்கின்ற பொழுதும் எவ்வளவோ கஷ்டங்கள் உடையதாக இருக்குது. அப்புறம் அது எப்போ வருங்கிறது தெரியாது. அதுவே ஒரு துக்கமாக இருக்குது. வருமோ வராதோ, உண்மையிலேயே இருக்கா இல்லையா, அதெல்லாம் இருக்குல்ல. பலன் கிடைக்கிற வரைக்கும் அது நமக்கு நம்பிக்கை தான். அப்போ அது வருமோ, எப்போ வருங்கிறது ஒரு துக்கம் இருக்குது. அதனால் கேதமுறும் அவை போல பரோட்சம் இன்றி, அது பரோட்சமாக இல்லாமல் கேட்டவுடன் தானாக கிளர்தலாலே. தத்துவமசி என்று கேட்டவுடனே அகம் பிரம்மாஸ்மின்னா, அதனால் அந்த ஆத்மா பிரம்மமாக நான் ஏற்கனவே இருக்கின்றேன், நான் பிரம்மமாக இருக்கின்றேன்னு கேட்டவுடனே அவர் அதை அடைந்து விடுகிறார். கேட்டவுடனே மற்றதெல்லாம் அடையணும், போய் அடையணும். பரோட்சம் எங்கேயோ இருக்குது, இவர் போய் அதை அடையணும். ஆனால் வேதாந்தத்தில் சொல்லப்படுகின்ற அந்த பிரம்மம் ஏற்கனவே சர்வ வியாபகமாக சர்வாத்மாவாக இருக்கின்றது. எல்லா சரீரத்துள்ளும் அது ஆத்மாவாக விளங்கி கொண்டிருக்கின்றது. தத்துவமசின்னு குரு சொன்ன உடனே அகம் பிரம்மாஸ்மின்னு இவர் புரிந்து கொள்ளுகிறார். அப்போ இவர் அதை போய் அடையலை.
அது ஏற்கனவே அபரோக்ஷமாக இருக்கிறது. அபரோக்ஷமாக இருக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியவில்லை. அந்த அஞ்ஞானம் இருந்தது. அஞ்ஞானம் நிவர்த்தி ஆனவுடனே அவர் அதுவாகவே ஆகின்றார். கேட்டவுடன் தானாக கிளர்தலாலே தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னைய தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன். கேட்ட உடனே ஒன்றும் இல்லை, தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும், தன்னைனா ஆத்மாவாகிய தன்னையும் அதற்கு அல்லது ஜீவனாகிய தன்னையும் அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மா பிரம்மத்தையும் கண்டானேல் பின்னைய தலைவன் தானாய் அந்த ஆத்மாதான் நான் என்று ஆத்மா பிரம்மம் என்று. ஆத்மா நான் ஒரு ஜீவன் நினச்சிருந்தான். அப்புறம் இந்த ஜீவத்துவம், ஜீவன்கிறது சிதாபாசன், அது கல்பனை, அதற்கு ஆதாரமாக வஸ்து உண்மையாக இருக்கிற பொருள் ஆத்மா, ஆத்மானு புரிந்து கொண்டான். அதுக்கப்புறம் அந்த ஆத்மா எங்கே எப்படின்னா அது ஆத்மா பிரம்மம்னா பின்னை அத்தலைவன் தானாயினா அந்த பிரம்மம் நான், ஆத்மா நான் என்றே, அந்த ஆத்மா பிரம்மம் என்றே பிறப்பு தீர்வர். அவ்வளோதான். அப்புறம் பிரம்மத்தை போய் அடையிறது இல்லை. தான் ஆத்மானு புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் ஒரு பிரம்மத்தை போய் அடையிறதுங்கிறது இல்லை. அதுவாகவே பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் உடனடியாக கிடைக்கின்றது. அதனால் அது நித்திய அபரோக்ஷமாக ஆத்மாவானது இருக்கின்றது. கிளர்தலாலே ஏதம் இலாது, ஏதம்னாலும் துன்பம்தான், ஏதம் இலாது இப்படி எப்போதும் தானாய் இருக்கும் நாம், எப்பொழுதும் தானாய் இருக்கும் நாம் அபரோக்ஷன் என்னலாகும். அதனால் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற நான் நித்திய சத்வஸ்துவாய் சர்வ வியாபகமாய் சர்வாதாரமாய் சர்வாத்மாவாக இருந்து கொண்டிருக்கின்ற நான் அபரோக்ஷன். நான் எப்பொழுதும் அபரோக்ஷ வஸ்து. இனிமேல் அடையக்கூடிய ஒன்று அல்ல, ஏற்கனவே சித்தமாக இருக்கக்கூடிய வஸ்து, சித்த வஸ்து. ஆத்மாங்கிறது சித்த வஸ்து என்று சிந்தனை செய்ய வேண்டும், என்று தியானிக்க வேண்டும். அதனால் இந்த தியானம் பண்ணி, ஏன்னா இப்போ இதுலேயும் வரப்போகுது, உபனிஷத்துலேயும் கேன உபனிஷத்துலேயும் அதுதான் பார்க்க போகிறோம். அதனால் சாதாரணமாக கர்மாவை பண்ணிக்கொண்டே இருக்கிற வரைக்கும் கர்ம பலன் ஒரு காலத்தில் அடையத்தக்கதாக இருக்குது. உபாசனை பண்ணுற பொழுதும் அதனுடைய பலனும் இன்னொரு காலத்தில் அடையத்தக்கதாக இருக்குது. இதை ரொம்ப காலம் பண்ணி பிறகு வேதாந்தம் படிக்க வர்ற பொழுது அந்த பிரம்மம்னா அந்த பிரம்மமும் இந்த கர்ம உபாசனா பலன் போல இன்னொரு காலத்தில் அடையத்தக்கதோன்னு அவன் நினைக்கிறான். அப்படி அல்ல, அது உன்னுடைய ஸ்வரூபம் நித்திய வஸ்து, நித்திய சித்த வஸ்துன்னு சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் சொல்லி நமக்கு அது கேட்டு புரிந்தாலும் அது நாம் ஜீவன்கிற அந்த பாவனையானது நமக்கு நீண்ட காலமாக இருந்ததுனால நான் ஆத்மாங்கிற பாவனையானது உடனே வந்து விடுவது இல்லை. அதனால் கேட்டு புரிந்த பிறகும் அது பரோட்சமாகவே இருக்கு. நித்திய அபரோக்ஷம்னு கேட்டு புரிந்தாலுமே ஆத்மா அது புரியாத புதிராகவே பரோட்சமாக இருக்கிறதாகவே நம்மால் நினைக்கப்படுகிறது. அப்போ அது போகணும்னா அது பரோட்சம் இல்லை, அது அபரோக்ஷங்கிறத தியானம் பண்ணணும், அபியாசம் பண்ணணும். நான் ஜீவன் அல்ல, ஜீவனுக்கும் ஆதாரமான ஆத்மா நான்னு தொடர்ந்து நம்ம சிந்தனை பண்ணணும். அப்படி சிந்தனை பண்ணுற பொழுது அபரோக்ஷங்கிறது நமக்கு விளங்கும். அப்போ தான் அடையணுங்கிற எண்ணமானது போகணும். அந்த ஆத்மாவை நான் அடைய வேண்டுங்கிற எண்ணமானது அப்போ தான் போகும். இந்த ஜீவ அபிமானம் போகிற பொழுது தான் அது போகும். ஜீவ அபிமானம் பல பிறவிகளாக இருக்கிறதுனால அவ்வளவு சாதாரணமாக போகாது. அந்த விபரீத பாவனைனா, அதனால் அது விபரீத பாவனைங்கிறோம். அது சரியான பாவனை கிடையாது. உடம்பு நான்கிறது சரியான எண்ணம் அல்ல, அது தவறான எண்ணம். ஆனால் நான் ஆத்மானு புரிந்து கொண்ட பிறகும் பல காலமாக உடம்பே நான் நம்ம பழகி இருந்ததுனால அது உடனடியாக அது போய்விடாது, அது மாறிவிடாது. அது போகிறதுக்கு நம்ம தியானம் பண்ணணும். நான் அபரோக்ஷ வஸ்து, நான் ஆத்மா என்று தியானம் செய்ய வேண்டும். அடுத்த லட்சணம் சுயம். சுயம்னா சுயம்பு, எதையும் சாராமல் எதிர்பாராமல் சுதந்திரமாக இருக்கக்கூடியவன். நானே நானாக எப்பொழுதும் இருக்கக்கூடியவன். என்னுடைய இருப்பிற்கு விளக்கத்திற்கு வேற எதுவும் தேவை இல்லை. சுயம்புன்னு சொல்கிறோமே, சுயம்பு சுயம்ங்கிறது தான். அரை சுயம் தானாய் இருத்தல் எவ்விதம் எண்ணில் அஞ்ஞான காலத்தில் அநியமாகி மறைவிலதாய் இலகு ஏழ் தத்துவமும் ஞானம் மறுவின பின் தான் அளவாய் தள்ளல் உற்ற
அறிவிலதாம் தத்துவங்கள் 28 ஆக 35னுக்கும் அப்பாலுற்ற இரவின் 36ஆம் தத்துவம் எப்போதும் யாம் ஆக இலகலின் நாம் சுயமென்று ஓர்வாய். அரை சுயம் தானாய் இருத்தல் எவ்விதமென்னில் அஞ்ஞான காலத்தில் அநியமாகி மறைவிலதாய் இலகு எழு தத்துவமும் ஞானம் மறுவின பின் தான் அளவாய் தள்ளலுற்ற அறிவிலதாம் தத்துவங்கள் 28 ஆக 35னுக்கும் அப்பாலுற்ற இரவின் 36ஆம் தத்துவம் எப்போதும் யாமாக இலகலின் நாம் சுயமென்று ஓர்வாய். அறை சுகம். அறைனா சொல்லப்படுகின்ற, அறையப்படுகின்ற. சுயம். சுயம்னா என்னென்ன? சுயம்னு ஒரு லட்சணம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுயம் என்பதனுடைய பொருள் என்னென்னா தானாய் இருத்தல். தானாய் இருத்தல்னா தானாய் இருத்தல், தன்னுடைய இருப்புக்கு இன்னொன்றை எதிர்பாராத, சார்பு இல்லாத, சொந்தமான இருப்புடையதாக இருத்தல் எதுவோ அதுக்கு சுயம்னு பேர். இப்போ இந்த உடம்பு அது தானாக இருக்கிறது இல்லை. உடம்பு இருக்கணும்னாக்கா அதுக்கு இட்லி தோசையெல்லாம் உள்ளே போடணும், பூரியெல்லாம் உள்ளே போடணும், அப்போ தான் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அதனால் இட்லி அப்பப்போ காஃபி கொடுக்கணும், டீ கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், மற்ற எல்லா உணவுப் பொருள்களும் கொடுக்கணும், இல்லைன்னா அது இல்லாமல் போயிடும். அப்போ இந்த தன்னுடைய இருப்பிற்கு இன்னொன்றை சார்ந்து அது இருக்கின்றது. அப்படி இல்லாமல் எதையும் சாராமல் எதையும் எதிர்பாராமல் தான் தானாக இருக்கிறது எதுவோ அதுக்கு தான் சுயம்னு பேர். எவ்விதம் எனில் இந்த ஆத்மாவானது சுயமானது என்று எப்படி சொல்லப்படுகின்றது என்று கேட்டால், அஞ்ஞான காலத்தில் அநியமாகி மறைவிலதாய் இலகு 7 தத்துவமும். இந்த 35 தத்துவங்களில் சரீர தத்துவம் 35 தத்துவம் பார்க்கிறோம். 35 தத்துவத்தில் எப்பொழுதும் நமக்கு அந்நியமாக இருக்கிறது 7 தத்துவம், 7 தத்துவங்கள். அதனால் அஞ்ஞான காலத்திலும் அந்நியமாகி மறைவிலதாய் இலகு 7 தத்துவம். என்னது? பஞ்சபூதங்கள், ஈஸ்வரன், மாயா. இந்த 7ம் எப்பொழுதும் நமக்கு வேறாக இருப்பது, புறம்பே இருப்பது. ஞானம் மறுவின பின் தான் அளவாய் தள்ளலுற்ற அறிவிலதாம் தத்துவங்கள் 28. இந்த ஞானம் வந்த பிறகு, ஆத்ம ஞானம் வந்த பிறகு, ஆத்மா அனாத்ம விவேகம் வந்த பிறகு தான் அளவாய் இதெல்லாம் நான் இல்லை என்று நேத்தி விளக்கப்பட்ட, நேத்தி என்று ஜடமாக இருக்கிறதுனால, அறியப்படுவதாக இருக்கிறதுனால, மாறுபடக்கூடியதாக இருக்கிறதுனால, ஒரு அவஸ்தையில் இருந்து இன்னொரு அவஸ்தையில் இல்லாமல் போகிறதுனால இதெல்லாம் நான் இல்லை என்று தள்ளல் உற்ற, விளக்கப்பட்ட. அதனால் அஞ்ஞான காலத்தில் அது நானாக நினைக்கப்பட்டது. ஆனால் ஞானம் வருகின்ற பொழுது அது நான் அல்ல என்று விளக்கப்படுகின்றது. அறிவிலதாம் ஜடமான, அறிவில்லாத இந்த ஜடமான தத்துவங்கள் 28 சூக்ஷ்ம சரீர தத்துவம் 20, ஸ்தூல சரீர தத்துவம் 6, அப்புறம் ஜீவன் அவித்யா 28 ஆக 35னுக்கும் இப்படி இருக்கின்ற 35 தத்துவங்களுக்கும் அப்பாலுற்ற. அதனால் அஞ்ஞான காலத்தில் 7 நமக்கு அந்நியமாகவே சாமான்யமாக அறியப்படுது. ஞான காலத்தில் 28 நமக்கு அந்நியமாக அறியப்படுகின்றது, விளக்கப்படுகின்றது. நாம் அதற்கு வேறானவன்னு புரிந்து கொள்ளப்படுகின்றது. அப்பாலுற்ற இரவின், இரவுனா இரவு இல்லாத, அழிதல் என்பது இல்லாத 36ஆம் தத்துவம். இந்த 35க்கு மேலே அதை அறிகின்றதாக, அதற்கு சாட்சியாக அல்லது அவற்றிற்கு ஆதாரமாக இருக்கின்ற சச்சிதானந்தமான ஆத்மா நான் எப்போதும் யாம் ஆக இலகலின், எப்பொழுதும் நான் என்று இருக்கின்ற காரணத்தினால். அதனால் இந்த 35 தத்துவங்களும் ஆத்மாவை சார்ந்து இருக்கிறது. ஆத்மா இல்லாமல் இந்த 35 தத்துவங்கள் இல்லை. ஆனால் ஆத்மா இவற்றை சாராமல் எப்பொழுதும் இருக்கின்றது. இவை இல்லாத பொழுதும் அது இருக்கின்றது. ஆழ்ந்த தூக்கத்தில்
இருக்கின்றது, பிரளய காலத்தில் இருக்கின்றது, சிருஷ்டி தோன்றுவதற்கு முன்னாடி இல்லை, சிருஷ்டி அழிந்த பிறகும் இவைகள் 35 தத்துவங்கள் இல்லை, ஆத்மா மாத்திரம் அப்பொழுதும் இருக்கின்றது. அப்படி இருப்பதினால் நாம் சுயம் என்று ஓர்வாய், நாம் சுயமான சொந்தமான இருப்புடையவன் என்று அறிந்து கொள்வாயாக என்று சிந்திக்க வேண்டும் என்னுடைய இருப்பு இந்த உடலை சார்ந்தது அல்ல, உடலினுடைய இருப்பு என்னை சார்ந்தது. அதுதான். ஏன்னா சாதாரணமாக என்ன நினைக்கப்படுகிறது, அறிவியல் கூட என்ன நினைக்கிறார்கள் சில அறிவியலாளர்கள், உடம்பு தற்காலிகமாக, உடலில் உயிரானது தற்காலிகமாக தோன்றி இருக்கிறது, உயிரினுடைய இருப்பு உடலை சார்ந்ததுன்னு சாமான்யமாக நினைக்கப்படுது. அதானே, உயிர் இருக்கா இல்லையான்னு. இந்த உயிர் உடம்புல தற்காலிகமாக இருக்கின்றது, உடம்புக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்கலைன்னாக்கா உயிர் செத்து போயிடும்னா என்னது. அப்போ உயிரினுடைய இருப்பு உடம்பை சார்ந்ததாக இருக்கின்றது அப்படிங்கிறது சாமானிய கருத்து. ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது என்னது, உயிரை சார்ந்து உடல் இருக்கின்றது, ஆத்மாவை சார்ந்து உடல் இருக்கின்றது, உடலை சார்ந்த ஆத்மா இல்லை, ஆத்மா சுயம்பு. மேற்கொண்டு அடுத்த லட்சணம் அகேயன். அகேயன்கிறதுக்கு என்ன லட்சணம்ங்கிறது தான் கேன உபனிஷத்தில் அடுத்து வரப்போகுது. அதை பார்த்தோம்னா நமக்கு இதுக்கு அர்த்தம் சொல்கிறது இன்னும் ஈஸியானது, பார்க்கலாம். சரி, மாலை பார்க்கலாம். மாலை 4:30 மணிக்கு அடுத்த வகுப்பு, அடுத்த லக்ஷணாவிருத்தி வகுப்பு. ஆமாம், 12 மணிக்கு கேன உபனிஷத்து வகுப்பு இருக்குது இங்கேயே. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्.